ரோஹித் சர்மாவோட ஒருநாள் கிரிக்கெட் கரியர் முடிவுக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற தகவல் தான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. 2027 உலகக்கோப்பைக்காக புதிய அணியை உருவாக்குற வேலைய பிசிசிஐ தீவிரமா இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. 2027 உலகக்கோப்பை நடக்கும்போது ரோஹித்துக்கு 40 வயசை தாண்டிடும். அதே நேரத்துல யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி இளம் வீரர்கள் வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. இதனால கடந்த வாரம் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் தேர்வுக்குழுவும் ரோஹித் சர்மாவை நேர்ல சந்திச்சு முக்கிய ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுது. அந்த சந்திப்புல இனிமே எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் ஒரு நாள் அணி தேர்வு நடக்கும். அதனால இனி அவருக்கு அணியில இடம் இருக்காதுன்னு நேரடியாவே தெரிவிச்சதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த முடிவால ரோஹித் சர்மா ரொம்ப அதிருப்தியில இருக்காருன்னு இந்திய அணி வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் அதுக்கு முன்னாடி T20 கிரிக்கெட்டுக்கும் ரோஹித் ஓய்வு அறிவிச்சிருந்தார். இப்போ ஒரு நாள் கிரிக்கெட்லயும் அவரோட பயணம் முடிய போகுதான்னு ரசிகர்கள் மத்தியில பெரிய விவாதம் எழுந்திருக்கு. இவை அனைத்தும் வெளியாகியுள்ள தகவல்கள் மட்டுமே. பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை. 286 ஒருநாள் போட்டிகளில 11,731 ரன்ஸ் அடிச்சிருக்கும் ரோஹித் சர்மா இந்தியாவின் சிறந்த ஓபனர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. அது மட்டுமில்ல 2023 உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் 2025 சாம்பியன்ஸ் டிராபி வெற்றிக்கும் கேப்டனா முக்கிய காரணமா இருந்திருக்காரு.